இல்ல விஜயனா வந்து பிஸியா இருக்காரு அங்க கேரளால, நான் இன்னும் பார்க்கல. சாங் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு நைட் பேசணும் நான் சொல்லுவேன். 5 நிமிஷம் கூட ஆல சாங் ரிலீஸ் ஆகி இப்பதான் 4-5 இப்போ ஒரு ஷூட்ல இருப்பாரு, நீங்க முடிஞ்ச டைம் இருக்கு கேட்டுறேன். நீங்க ஹீரோவா நடிச்சதை பத்தி நீங்க டைரக்ட் பண்ண ஹீரோ ரஜினி சார், கமல் சார், விஜய், கார்த்தி எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் அடிச்சாங்க? இப்பதான் நான் ரிலீஸ் ஆயிருக்கு, நான் இன்னும் யார் சைடுமே போகல, எல்லாருக்குமே தான் கேட்பேன். நான் டைரக்டர் இல்லைண்ணே, நீங்க தேவைன்னு இல்லை, பட் ஆஸ் அ ஸ்டோரி, ஆஸ் அ கேரக்டர், அந்த கேரக்டர் ஸ்மோக்ட், ஸோ வி புட் இட் இன் த வீடியோ. இல்லை அவங்க எழுதி வச்சு இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கும்போது இருந்தது, இந்த கேரக்டர் இது பண்ண காட்டாங்க, கம்ப்ளீட் ஆப்போசிட் டு போத் ஆஃப் தம்ங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதனால் பண்ண வேண்டியது சார். இன் துவாராஸ் டைரக்ஷன் அவர் தான் ஆக்சுவலி கை தூக்கிலேருந்து வராங்க, ஹீ டைரக்டட் இட். இவங்களோட ஐடியாஸ் இவங்க தான் கான்செப்டுவல் பண்ணியிருந்தது, இவர் தான் டைரக்ட் பண்ணார். அண்ட் இல்லை ஒய் நாட், நான் முன்னாடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், வேற ஒன்லேயே பண்ண வேண்டியதாக இருந்தது, அது நடக்கல. ப்ராப்ளி இன் ஃபியூச்சர். சார் டைரக்டரா ஆஸ் அ டைரக்டராக உங்கள் மனைவி உங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ நடிகராக இப்போ பார்க்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க, எதனா சொல்லுவாங்களா? இல்லை, நான் பொதுவாகவே ஸ்டார்டிங்லேருந்தே அந்த பர்சனல் கொஸ்டின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு வரேன்ல, அதனால் அதை பற்றி மட்டும் எதுவுமே நான் பேச விரும்பல. ஏன்னா நான் அது ஒரு சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்தே அதை நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கும் உங்களுக்குமான நேரடி தொடர்பாகவே இருந்துட்டோம். ஏன்னா நீங்கள் என்னை விமர்சனம் பண்ணதாகட்டும், என்னை பாராட்டுறதாகட்டும், அது மட்டுமே போதும்னு நினைக்கிறேன். என் வீடு அங்கே என்ன நடக்குதுங்கிறது நான் தெரிவிக்க வேணாங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால மட்டும் இந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறேன், சாரி. மிஸ்டர் லோகேஷ், ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆக்ட் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க, ஓய் இனிமேல் 1 3 நாள் ஷூட்டில் முடிஞ்சிடும். 2வது கமல் சார், 3வது ஸ்ருதி அண்ட் டீம், அவ்வளோதான். இது உள்ளே வரக்கு முன்னாடி ஒரு 2 நாள் எல்லோரும் ஒன்றா எங்கேயாவது இவங்க போகும்போது அவங்க கூட போய் இருந்துட்டான் அந்த என்டையர் டீம் கூட. ஸோ அந்த கம்ஃபர்ட் இருந்தது. அண்ட் அதனால தான். மற்றபடி நோ சொன்னதுக்கான காரணம் இதுதான், உங்களுக்கு தெரியல. இப்போ இவர் கேட்குறாரு பாருங்க, ரஜினி சார் படம் நின்றுச்சான்னு. அந்த மாதிரி நிறைய ஒரு 4-5 மாதங்கிறது ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கே டைம் ஆகிடும். அடுத்து அந்த ஷூட்டு 1 வருஷம் 1.5 வருஷம் அந்த ப்ராஜெக்ட்டில் போயிடும். இப்போ ரஜினி சார் ஆரம்பித்தா நெக்ஸ்ட்டு நான் முடிச்சுட்டு இமீடியட்டாக ஒரே மாதத்தில் கைதி 2க்கு போகணும். இதெல்லாம் என்னோட முன்னாடி இருந்து கமிட்மெண்ட். ஸோ என் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து அவங்க எல்லார்ட்டையுமே இந்த டேட் இந்த டைம்னு சொல்லி வச்சிருக்கிறதால எனக்கு இந்த டைம் வந்து சரியான டைமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணணும்னு நினச்சாலும். ஸோ அதனால அது போகிற போக்கில் பார்த்துக்கலாம். முதல்ல டைரக்ஷன், படம், அவ்வளோதான். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.